வெல்கம் டு Anvitha சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது எந்தெந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சொல்ல போகிறது பாதி வேக வச்ச முட்டை. முட்டை சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு விருப்பப்படுறப்போ நீங்கள் முட்டை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முட்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா வேக வச்ச முட்டை தான் சாப்பிடணும். சில பெண்களுக்கு பச்சை முட்டை சாப்பிட்றது பிடிக்கும், அப்புறம் அந்த ஆஃப் ஆயில் அந்த மாதிரி பாதி வேக வச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆனால் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, முட்டையில் இருக்கிற சால்மனல்லா உங்களுக்கு தொற்றை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் இருக்கிற கருவுக்கும் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதனால் முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முட்டையை பாதி வேக வச்சோ இல்லை பச்சையாவோ சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் நல்லா வேக வச்ச முட்டையை தான் சாப்பிடணும். பால் கர்ப்ப காலத்தில் டெய்லி ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கால்சியம் இருக்கும். அது உங்கள் உடம்புக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஆனால் அந்த பாலை நீங்கள் நல்லா காய்ச்சி தான் குடிக்கணும். பச்சை பால்லாம் குடிக்கக்கூடாது. ஏன்னா பச்சை பாலில் இருக்கிற பாக்டீரியா உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற கருவுக்கும் பாதிப்பை உண்டாக்கும். கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த அளவில் தான் இருக்கும். அதனால் எந்த தொற்றுனாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நம்ம எது சாப்பிட்டாலும் ரொம்ப கவனமாக சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் போய் சேரும். அதனால சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பால் குடிக்கலாம், ஆனால் நல்லா காய்ச்சின பால் தான் குடிக்கணும். பச்சை காய்கறிகள் கர்ப்ப காலத்தில் பச்சை காய்கறிகள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. பச்சை காய்கறிகளை ஆனால் ரொம்ப நேரம் வெளியில் வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் பாக்டீரியாக்களோட பெருக்கம் அதிகமாகும். அதனால் அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கழுவாமல் இருக்கிற முளைக்கட்டிய தானியங்கள் இருக்கும் இல்லையா, பயிர் வகைகள். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் அது நல்லது கிடையாது. ஸோ கர்ப்ப காலத்தில் முளைக்கட்டிய பயிர் வகைகள், இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பேருக்கு பிடிக்கும். கர்ப்ப காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் நீங்கள் ரொம்ப சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை எடை கம்மியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதோடு இல்லாமல் உங்களுக்கு பிரசவம் அப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால் கூட வரலாம். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் கர்ப்ப காலத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. மிஞ்சிய உணவுகள், இப்போது நேற்று ஏதாவது சாப்பாடு பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றது. ஸோ உங்களுக்கு நேற்று பண்ண சாப்பாடு ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம் கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாது. ஸோ மிஞ்சிய உணவுகளை மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் தீங்கு விளைவிக்கும். ஸோ நீங்கள் கர்ப்ப காலத்தில் என்ன சாப்பிட்டாலும் உங்களோட குழந்தையோட நலனை யோசித்து பார்க்கணும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானதாகவும் சத்துள்ளதாகவும் இருந்தால் தான் உங்கள் குழந்தையும் நல்லா சத்துள்ள ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். ஸோ கர்ப்ப காலத்தில் என்னென்ன சாப்பிடணும் எல்லாமே பெரியவங்க கிட்ட, டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான பழங்கள், நல்ல காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ. நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.